இந்த மூவில ஒரு காலேஜ் கல்ச்சர் நடத்துறதுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வருமான்னு நம்மள யோசிக்க வச்சிருப்பாங்க. ஒரு நல்ல காமெடி அண்ட் ஃபன் என்டர்டெயின்மென்ட்க்கு இந்த மூவிய தாராளமா ஒன் டைம் பார்க்கலாங்க. இதுல பெசில் ஜோசப் வந்து ஒரு செம்ம இன்னசென்ட் காமெடி கேரக்டரா நல்லாவே பண்ணியிருப்பாருங்க. இது ஒண்ணு என்னன்னா, நம்ம பெசில் ஜோசஃப்போட அண்ணன் தான் வந்து சீனியர் பேட்ச்ங்க காலேஜ்ல. அவரு தலைமையில ஒரு கல்ச்சுரல்ஸ் நடக்கும். அந்த டைம்ல கிரவுட் மேனேஜ்மென்ட் சரியா இல்லாம ஒரு 3 பேர் செத்துருவாங்க. ஸோ, அதில வந்து அவங்களோட லவ்வருமே இருப்பாங்க. அண்ணனோட லவ்வருமே இருப்பாங்க. அவங்களும் செத்துருவாங்க. இது இன்சிடென்ட் நடந்ததுனால நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு எந்த ஈவென்ட்டும், கல்ச்சுரல்ஸும் எதுவுமே நடக்காது. நம்ம பெசில் ஜோசப் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல உள்ள வரும்போது, அவரும் ட்ரை பண்ணுவாரு. எந்த ஈவென்ட்டும் நடத்த முடியாது. பட் ஃபைனல் இயர்ல அவர் தலைமையில ஈவென்ட்டும், கல்ச்சுரல்ஸும் நடக்கும். பட் அதில ஒரு ப்ராப்ளமா நம்ம திவானோ தாவஸ் வந்து வில்லனா உள்ள வருவாரு. செம்ம காமெடி, செம்ம ஃபன்னா போகும். ஒரு வில்லனா அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குங்க. இந்த மூவி பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த மூவி நேம் வந்து அதிரடி. இது சோனி லைவ்ல இப்போ ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. பை பை.